أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஒற்றா பெருங்கருணையும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். நேற்றைய தலைப்பில் எந்த குணம் இருக்கக்கூடாது என்பதை பார்த்தோம். பொறாமை என்ற குணம் நம்மள அறவே இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய நிம்மதியை பறித்துவிடும் என்ற விஷயங்களை நாம் முழுவதுமாக பார்ப்போம். இந்த உலக வாழ்க்கையில நிம்மதியாக எப்படி வாழ்வது என்பதை இஸ்லாமிய மார்க்கம்தான் தெள்ள தெளிவாக காண்பித்து தரக்கூடியதாக இருக்கு. எப்படி இந்த உலக வாழ்க்கையில நாம் நிம்மதியாக இருப்பது. பல மனிதர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்குகளை நிர்ணயித்து வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. சில பேருடைய இலக்கு என்னவாக இருக்கும்? இந்த உலகத்துல நிறைய பணங்காசுகளை நான் சம்பாதிக்கணுங்கிற இலக்காக இருக்கும். சில பேருடைய இலக்கு என்னவாக இருக்கும்? நான் ஒரு சிறந்த அந்தஸ்துல வாழணும், பதவியை நோக்கிய பயணமாக இருக்கும். சில பேர் என்ன நினைப்பாங்க, எனக்கு இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கைய கரை சேர்த்துட்டா என்னுடைய வாழ்க்கையை நல்லா நிம்மதியா நிறைவேறும், நான் அதன் மூலியமாக வெற்றி அடைந்து விடுவேன் என்று நினைப்பார்கள். இவ்வாறாக ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு தகுந்தாற்போல் தனது வெற்றியை நியமித்துக் கொள்வார். அப்படிதானே இந்த உலக வாழ்க்கையில பாக்குறோமா இல்லையா? இஸ்லாமிய மக்கள், ஒரு முஸ்லிம், அவர்களுடைய இலக்கு என்னவாக இருக்கும் சொல்லுங்க? சொர்க்கம், பூமியை மறுமை வெற்றி. சரியாகத்தான் சொல்லுங்க. மறுமை வெற்றி எதன் மூலியமாக? மறுமை வெற்றி தான். அதன் எதன் மூலியமாக? விவாதத்துகள் மூலியமா. அல்ஹம்துலில்லாஹ், சரியாக சொன்னீங்க. அல்லாஹ் தெளிவா சொல்றான், நம்மளுக்கு தான் உண்மையிலேயே இலக்கு இருக்குது. இந்த உலகத்துல அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்ததன் நோக்கம் உங்களில் யார் சிறந்தவர், அதாவது நன்மையை அதிகமாக செய்யக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டான். எப்படி? நன்மைகளை அதிகமாக யார் கொள்ளையடிச்சிட்டு போறோம், அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய டாஸ்க். வாழ்நாள்ல எடுத்துக்கிறங்க, இன்றைக்கு என்னுடைய மரணம் என்னை தழுவுவதாக இருந்தால் நான் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு நான் நன்மையை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்ம இங்க இருக்கக்கூடிய நபர்கள்ல நல்லா தெரியுது, மறுமைக்காக நான் இலக்குங்கிறது நல்லா தெரியுது. இன்னைக்கு என்னை நல்லா கூப்பிட்டாலும் நான் என்னுடைய டாஸ்கை நான் நிறைவேற்றிட்டேன், நான் முழுமைப்படுத்தி விட்டேன், நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று நம்மளால சொல்ல முடியுமா? யாருனாலையும் சொல்ல முடியாது. நன்றாக தெரிகிறது நமது இலக்கு மறுமைதான், நமது இலக்கு சொர்க்கம்தான் என்று. அதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோமா? அதற்கு நம்ம எப்படி நம்மளை அந்த கண்ட்ரோலோட நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வது, எப்படி எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வை தொடர்பு படுத்தி நம்மளுடைய அமல்களை அமைத்துக் கொள்வது, அதுதான் நமது இன்றைக்கு உரையில கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹுடைய திருப்தி இருக்குதா? இது அல்லாஹிற்காக தான் நான் செய்தனா? இந்த கேள்விக்கு நம்மள்ட்ட பதில் இருக்கணும். எப்படி? காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும்
நன்மையான காரியங்கள்ல இரண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு நமக்காக செய்யக்கூடியது, இரண்டாவது பிறருக்காக செய்யக்கூடியது. அப்படிதானே? இந்த நமக்காக செய்யக்கூடியதுல எது வரும்? நாம் அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வது, அல்லாஹ் சொன்ன கடமைகளை நிறைவேற்றுவது, அவன் சொன்ன வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, குர்ஆன் மூலியமாக திக்ருகள் மூலியமாக அவனை நெருங்குவது, இது போன்ற காரியங்கள்ல நம்மளுடைய இன்றைய பொழுது எவ்வாறாக நாம் அமைத்துக் கொள்கிறோம். அடுத்தது பிறருக்கு. பிறர்னா குடும்பங்கள், நம் சமூக மக்கள். இதன் அடிப்படையில நம்ம எப்படி நம்மளுடைய உலக வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும், நம்ம மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படக்கூடிய நபர்கள்ட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன? முதல் கேள்வி என்ன? தொழுகையை பத்தி தான் கேட்கப்படும். தொழுகையை நம்ம நிறைவேற்றிடுறோமா? அல்லாஹ்வுடைய கிருபையினால நோன்பு நேரங்கள்ல பார்த்தோம்னா நிறைஞ்சி வழியிற மாதிரி இருக்குது தொழுகை. நோன்புக்கு அடுத்த காலகட்டம் இருக்குதுல்ல, நோன்பு முடிஞ்சவொன்னு அடுத்த நாளே சுபுவினுடைய வரவு பார்க்குறோமா இல்லையா? எவ்வளோ ஒரு பின்தங்கிய ஒரு நிலைப்பாடு. சுபுவை பொறுத்தவரையும் அல்லாஹ் சொல்றான், சுபுவை நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னு வைங்களேன், சுபுவுடைய தொழுகைய, அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுல நம்ம வந்துடுறோம். அதையே சுபுவை நிறைவேற்றல, படுத்து தூங்கிடுறோம். என்ன சொல்றான் அல்லாஹ்? சைத்தானுக்கு உடைய கட்டுப்பாடு அப்படியே மாறி. சைத்தான் என்ன காதுல சிறுநீர் கழித்து விடுகிறான். யார் ஒருவர் சுபுவுக்கு எழுந்து ஒழு செய்து விட்டு தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று கட்டிவிட்டாரோ, இந்த 3 முடிச்சுகளை அவிழ்த்துறான். 3 முடிச்சுங்கிறது சைத்தானுடைய முடிச்சு, அது அவிழ்க்கப்பட்டு விடுகிறது. யாரோட கண்ட்ரோல்ல நம்ம போயிடுறோம்? அல்லாஹுடைய கண்ட்ரோல்ல போயிடுறோம். இதுதான் ஒரு மனிதருக்கு அன்றைய பொழுதில் அவர் எடுக்க வேண்டிய ஆக முக்கியமான ஒரு விஷயம். இந்த வெற்றியை நம்ம அடையிறோமா? காலை பொழுதுல இந்த முதல் வெற்றியை நம்ம அடையிறோமா? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இது அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளில் ஆக முக்கியமான ஒரு விஷயம். இதை தொடர்ந்துதான் மத்ததெல்லாம் வரும். குர்ஆன் ஓதுறதாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும். தொழுகையை பொறுத்தவரையுமே சரி, உளவியல் ரீதியா எல்லா தொழில்கள்லையும் என்ன எதிர்பார்க்கறாங்க? போக்கஸா வேலையை பண்ணுங்க, அப்பதான் நல்ல முன்னேற்றங்கள் வரும்னு சொல்றாங்களா இல்லையா? நம்ம தொழுகையை எத்தனை பேர் போக்கஸோட தொழுகிறோம்? அல்லாஹ் சொல்றான், கவனமற்று தொழுபவர்களுக்கு கேடுதான் அப்படிங்கிறான். நம்ம இங்க தக்பீர் இங்க கட்டுற மாதிரி தான் இருக்கும், நம்மளுடைய சிந்தனைகள்லாம் வேற எங்கெங்கயோ போய்கிட்டு வந்துட்டு இருக்கும். ஒருமுகப்படுத்தி சிந்தனைய அல்லாஹ்விற்காக நான் நிக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்மள நிக்கிறோம்? தொழுகைகளை கவனமோடு தொழக்கூடியவர்களாக, ஐவேளை தொழுகைகளை நாம் அன்றைய பொழுதுல நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது ஆக முதலாவதான கடமை. இது அல்லாஹ்விற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை அன்றைய பொழுதுல. இதை நம்ம நிறைவேற்றிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், அன்றைய பொழுதுல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்ற ஒரு மிக மன ஆறுதல், மன நிம்மதி கிடைக்கும். அப்படிதானங்க? இதை நம்ம நிறைவேற்றணுமா? நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோமா? இந்த கேள்வியே உங்கள்கிட்ட நீங்க கேட்டுக்க. நிறைவேற்றலையா? இந்த ரமலான் அப்படிங்கிறது நம்மளுக்கான ஆக முக்கியமான பயிற்சி என்பது அதுதான். ரமலான் மாதத்துல நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நோன்புடைய காலங்கள்ல பசித்திருந்து இந்த ஐவேளை தொழுகையை தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை அமைச்சிருக்கிறான். நம்ம ஐவேளையை தொழுகையும் தொழுகிறோம். அப்ப என்ன இதனுடைய பயிற்சி? 11 மாதத்துக்கு சரிப்பா நீ நோன்பு இல்லை, ஆனா தொழுகையை நிறைவேற்று அப்படிங்கிறதுக்கான பயிற்சி தான். இந்த காலகட்டத்திலே நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற பட்சத்துல மற்ற நேரங்கள்ல நம்மளால நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுதான் அந்த ரமலான். நம்ம என்ன பண்ணிடுறோம்? இதோட நம்மளுக்கு முடிஞ்சு போயிடுச்சு தொழுகை அப்படின்னு அதை ஓரம் கட்டி விடுகிறோம். அவ்வாறாக இருக்கக்கூடாது. அல்லாஹோடு தொடர்பை ஏற்படுத்துவதில் ஆக முக்கியமான ஒரு விஷயம். அதன் பிறகு உழைப்பை பொறுத்தவரையில் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் தாங்க. உழைப்பின் மூலியமாகத்தான்
ஒருவருடைய நிம்மதியினுடைய ஆக முக்கியமான பங்களிப்பு இருக்கிறது. உழைப்பை பொறுத்தவரையும் நபிமார்கள் உழைத்தவர்களாக இருக்கிறாங்க. தாவூத் நபி விறகு விற்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் இன்றைக்கு உழைத்து அன்னைக்கு இரவே வந்து தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆக உழைப்பை அந்த அளவுக்கு ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். என்ன ஆனால் அந்த உழைப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து உழைச்சிட்டு இருக்கிறோமா? ஒவ்வொரு மூமின்களையும் ஒவ்வொரு மனிதர்களையுமே அல்லாஹ் ஒவ்வொரு திறமைகளோடு தான் படைச்சிருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களை நாம் வீணுக்காக படைக்கவில்லை அப்படின்னு சொல்றோம். சோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகளை நம்ம உணர்ந்து அதன் மூலியமாக உழைக்க வேண்டும். ஏன்னா உழைப்பினுடைய தேவை அதிகமாக இருப்பது எதற்காக அப்படிங்கிறத பின்வரும் பார்ப்போம். நம்ம உழைப்பை வந்து நம்ம ஏனோ தானோ நம்ம உழைக்கிறோம், வருமோ வராதோ, நம்ம என்ன போன இதுல கேட்டோம், நம்முடைய ஆசை என்ன, ஒரு வீடு வாங்கணும், ஒரு பொருளாதாரத்துல தன்னிறைவு அடையணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு கேட்டா தாராளமாக ஆசைப்படலாம். தாராளமாக பொருளாதாரத்துல எந்த நிலைமைக்கு போறதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், தவறே கிடையாது. ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி நாம் உழைப்பை செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு அந்த உழைப்பை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அதை நம்ம செய்யறோமா? இல்லையே. உழைப்புல தந்தா தருவான், நம்பிக்கையற்ற நம்பிக்கை எங்க? அல்லாஹ் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறது எப்படி? நம்மளுக்கு தான் தருவானா, இந்த மாதிரி நம்பிக்கை வைக்க கூடாது. அல்லாஹ் மீது முழுமையாக நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதன் அடிப்படையில முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பறவைக்கு உணவு அளிப்பது போல உங்களுக்கு உணவு அளிப்பான் அப்படிங்கிறாங்க. ஒரு பறவை வந்து ஒட்டிய வயிற்றோடு பறந்து செல்றது, தேடி திரிந்துதான் அதனுடைய உணவை எடுத்துக்கிட்டு வருது. இதுல இருக்கக்கூடிய பாடம் என்ன? தேடி திரியணும். நம்ம அதற்கு தகுந்த உழைப்பை நம்ம போட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதன் மூலியமாக நம்மளுக்கு உண்டான ரிஸ்கை வைத்திருப்பான் என்பதை நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக உழைப்பை ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கு. சரி, உழைச்சிட்டோம். உழைப்பு எதன் அடிப்படையில இருக்கணும்? அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில இருக்கணும். ஹலாலான முறையில என்னோட உழைப்பு இருக்குதா? ஹலாலான சம்பாத்தியத்துல என்னோட உழைப்பு இருக்குதா? இதுதான் அடிப்படை. நம்மளுடைய தொழில் ஹலாலான முறையில் இருந்தால்தான் நமக்கு நிம்மதி. நான் ஒருத்தரை மோசடி செஞ்சுட்டு நான் என்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டுறேன், என்னால நிம்மதியா வாழ முடியுமா? நம்மளுடைய தொழில் ஹலாலான முறையில இருக்கணும். அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில நம்மளுடைய தொழில் இருக்குதா? அதனுடைய அடிப்படையில நம்ம தொழிலை வந்து அமைச்சுக்கிறோம். நான் ரொம்ப முயற்சி செய்யறேன், விரக்தி ஆறாதனுடைய காரணம் என்ன தெரியுமா? தொழில்ல நான் ரொம்ப முயற்சி செய்யறேன், எனக்கு வரல, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்பிக்கையில குறைபாடு இருக்கும். சில நேரங்கள்ல முயற்சிகள்ல குறைபாடுகள் இருக்கும், அதனால்தான் வராகமா இருக்கும். அல்லது அல்லாஹ் வந்து உனக்கு இவ்வளவு போதும்பா, இல்ல நீ அதிகமாக கொடுத்தா நீ வந்து வேற ரூட்ல போயிடுவ, வழி தவறி போயிடுவ அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து அளந்துதான் தருவான். ஒரு சிலருக்கு தாராளமாகவும் தருவான். இதன் அடிப்படையில தான் நம்ம முயற்சி செஞ்சு வரல அப்படின்னா இந்த நிலைப்பாடுக்கு வந்துடணும். எந்த நிலைப்பாடு? அல்லாஹ் நாடியது எனக்கு கிடைச்சது. நம்ம எதிர்பார்க்கறது ஒரு 10,000, அல்லாஹ் 2,000 தான் தந்திருக்கிறான். இன்றைய பொழுதுல இந்த உழைப்புக்கு எனக்கு 2,000 தான் அல்லாஹ் நாடி இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன நிம்மதி பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். தொழில இந்த மாதிரி அமைச்சிக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் அதன் அடிப்படையில நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெற்றி தோல்விகளை சமமாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெற்றி தோல்வி வருது இல்லைங்க, சமமாக பார்க்கணும். தோல்வி வந்து அப்படியே துவண்டுறது, அவ்வளவுதான், எனக்கு லைஃபே போயிடுச்சு. பிற மதத்துல வந்து தூக்கு போட்டு இறக்குறதுக்கு மெயின் காரணம் என்ன? கோடீஸ்வரர்களே இறக்குவாங்க, அவங்களால அதை தாங்கி கொள்ள முடியல, அந்த தோல்வியை அவங்களால தாங்கி கொள்ள முடியல. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரையே ஒட்டகம் தோத்துருச்சு அப்படின்னு மிக கவலையோட சஹாபாக்கள் போய் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரொம்ப சாதாரணமாக, வெற்றின்னு ஒண்ணு வந்தா தோல்வின்னு ஒண்ணு வரதானப்பா செய்யும். வாழ்க்கையினுடைய தத்துவத்தை ரொம்ப அற்புதமாக படம் பிடிச்சிக்காங்க.
ஸோ இரண்டையுமே நம்ம சரிசமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் நாம் இருப்பவர்களாக இருக்கிறோம். இதன் மூலியமாக நம் மனைவி அமைதி பெறும். இந்த பொருளாதார விஷயத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதன் அடிப்படையில நம்மளுடைய பொருளாதாரம் இருக்கிறதா, ஹலாலான முறையில் இருக்கிறதா, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறதா, முயற்சிகள் அதிகப்படியாக இருக்கிறதா, இதன் மூலியமாக பொருளாதாரமுடைய தேடல் இருக்க வேண்டும். இதன் அடிப்படையில தான் எல்லா காரியங்களையுமே நம்ம நிறைவேற்ற முடியும். எந்த காரியங்களை? தர்மமாக இருக்கட்டும், வீட்டுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்து நற்காரியங்களுக்கும் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ஆக முக்கியமான விஷயமாக இருக்கு. குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கடமை. பெற்றோர்களாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், யார் செய்யணும்? நம்ம தான். குடும்ப தலைவர்கள் அவர்களுக்கு பொறுப்பு. அதன் மூலியமாகத்தான் அவர்களுடைய விஷயங்களை நிறைவேற்ற முடியும். தர்மத்தை பொறுத்தவரையும் அதே மாதிரி தான். தர்மத்தை பொறுத்தவரை நீங்க ஈட்டக்கூடிய பொருளாதாரத்துல அதன் மூலியமாக செலவு செய்யும் பொழுது அதன் மூலியமாக மிக பெரும் நன்மை. நம்ம குடும்பத்தை மட்டும் நம்ம வாழ வைக்கிறது நம்மளோட பொறுப்பு கிடையாது. நம் சமூகத்தையும் வாழ வைக்கிறது நம்மளுடைய பொறுப்புகள்ல வந்துடுது. இதன் அடிப்படையில ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதா? சற்று சிந்திச்சு பாருங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நிறைவேற்றுறோமா? குடும்பத்தை எடுத்துக்கிறங்க. குடும்பத்துல யார் இருப்பாங்க? பெற்றோர்கள் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களில் சிறந்தவர்கள் யாரு? உங்களை ரொம்ப நேசத்திற்குரிய நபர் யாரு? தாய். 3 தடவை தாய்க்கு தான் முக்கியத்துவம். அந்த தாயை பொறுத்தவரையும் நம்ம சந்தோஷமா வைக்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோமா? பொருளாதாரத்தை தூக்கி கொடுத்தா மட்டும் போதாது. அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்குறோமா? அவர்களை பாசமா கவனிச்சுக்கிறோமா? இது முதலாவது. இரண்டாவது தந்தை, பிறகு மனைவி. உங்களில் சிறந்தவர்கள் உங்கள் மனைவியரில் சிறந்தவர்கள். இது மாதிரி நடந்துக்கிறோமா? நம்ம மனைவியை கூப்பிட்டு கேட்டா நம்மளை சொல்லுவாங்களா? இந்த கேள்விக்கு நம்மள்ட்ட பதில் இருக்கணும். நம்ம மனைவியை கூப்பிட்டு கேட்கிறோம், நல்லா வச்சு பாத்துக்கிறாங்களாமா அப்படின்ட்டா அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பா வச்சிருக்கிறாங்க இப்படிங்கிற பதிலுக்கு தகுதியான நபரா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்தவரையே நம்மளுடைய அமானிதம். அவங்க நாளை அவங்களை குறித்து விசாரணை இருக்குது. பெண் குழந்தைகளை பொறுத்தவரையும் யாரை பார்த்து வளருவாங்க? அம்மாவை பார்த்து வளருவாங்க. ஆண் குழந்தைகளை பொறுத்தவரையும் அப்பாவை பார்த்து வளருவாங்க. அவங்க தான் அவங்களுடைய ரோல் மாடல். சரிங்களா? நம்ம மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா பெண்கள் குழந்தைகள் என்ன பண்ணும்? மொபைலை பார்த்து தான் வளரும். நீ பார்க்க கூடாதுன்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. செயல் ரீதியா நம்ம செஞ்சு காமிக்கணும், நம்ம பார்க்காம இருந்து காமிக்கணும். அந்த நேரத்துல குர்ஆன் எடுத்து ஓதுறதுக்கு நம்ம பழக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹதீஸ்களை புரட்டக்கூடியவர்களாக இருந்தோம்னா அவங்களும் செய்வாங்க. பெற்றோர்களும் அதே மாதிரிதான். தகப்பனன் பொறுத்தவரையும் பொய் சொல்லாம ஹலாலான முறையில வியாபாரங்களை நடத்துவது எப்படி என்பதை கத்துக் கொடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி செய்வாங்க. நம்ம மோசடி செய்து எப்படி வேணா சம்பாதிச்சிடலாம், எப்படி வேணா வாழ்ந்துடலாம் அப்படின்னு கத்துக் கொடுத்தோம் என்று சொன்னால் நாளைக்கு நம்ம தான் கை சேதப்படும். இதன் அடிப்படையில நம்ம குடும்பத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறோமா? பிறகு தர்மத்தின் மூலியமாக அடுத்தவர்களுக்கு பயனுள்ள வகையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? பயனுள்ள முறையில பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா தர்மத்துல நம்ம ஒரு தானியம் அளவு கொடுத்தோம்னு வைங்களேன், 700 மடங்குக்கு திருப்பி தர்றாங்கிறான். பொருளாதாரத்தை பொறுத்தவரை எங்கெங்கேயோ ஓடுறோம்லங்க. நம்ம ஒரு மடங்கு பண்ணோம்டா 700 மடங்குக்கு மேலையும் திருப்பி தர்றாங்கிறான் தர்மத்தை பொறுத்தவரையும், நற்காரியங்களை பொறுத்தவரையும் எல்லாம். அதன் அடிப்படையில நம்ம செலவு செய்யறோமா? இது அனைத்தையுமே நம்ம நிறைவேற்றுறோமாங்க? இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இலக்கு. நம்மளுடைய இலக்கு என்ன? இன்றைய பொழுதுல நமக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு இவ்வளவு. இந்த அனைத்து இலக்கையுமே நம்ம நிறைவேற்றிட்டோமா? நிறைவேற்றி முடிந்தால் சொல்லலாம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹிற்கான பாதையில் அல்லாஹிற்காக இன்றைய பொழுத நான் கழிச்சிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லலாம். அப்படி இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோமா வரக்கூடிய காலங்கள்ல?
அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் அமைத்துக் கொள்வோம். அதன்படி அமைத்து கொண்டு ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தித்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.